ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ரசிகர்கள் மத்தியில் இன்டர்நெட்டில் இந்த ஒரு விஷயம் வந்து செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க. அதாவது வந்து நம்மளோட கோட் திரைப்படத்தில் வந்து தோனி வந்து நம்ம தளபதி விஜய் கூட நடிக்க மறுத்திருக்காரு அப்படின்ற இந்த ஒரு விஷயம் தான். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இப்போ வந்து நம்ம தளபதி விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு கூட்டணியில் வந்து பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆன திரைப்படம் பார்த்தா கோட்ஸ். இந்த திரைப்படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் செம்ம பெரிய ஒரு வரவேற்பு பெற்று தேட்டரில் வந்து செம்மையாக ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேலே வந்து கலெக்ட் பண்ணி ரசிகர்கள் மத்தியில் செம்ம பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து ஏகப்பட்ட கேமியோஸ் வந்திருக்காங்க. அதாவது ஒரு த்ரிஷா, சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான கேமியோஸ் வந்துச்சு. ஸோ அதேமாரி தான் வந்து நம்மளோட வெங்கட் பிரபு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தளபதி விஜய் கிட்ட இந்த கதையை சொல்லும்போது வந்து கிளைமேக்ஸில் வந்து சேப்பாக் ஸ்டேடியத்தில் வந்து நம்ம தோனியை வந்து ஒரு சீன் நடிக்க வைக்கலாம். அதாவது வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம தளபதி விஜய் வந்து தோனிக்கு வந்து லைவாக வந்து வாழ்த்து சொல்கிற மாதிரி இந்த சீன் தான் வந்து வைக்கலாம் அப்படின்றது பிளானில் இருந்தாங்களாம். அதனால் வந்து நம்ம வெங்கட் பிரபு போய் தோனி கிட்ட போய் கதையை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தமாதிரி நீங்கள் ஒரு சீனுக்கு வரணும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து தோனி வந்து நடிக்க மறுத்திருக்காரு. ஸோ அதற்கு காரணம் வந்து நிறைய பேர் வந்து இன்டர்நெட்டில் தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு உண்மையான காரணம் வந்து அப்போ வந்து அவர் வந்து நிறைய ஆட் ஷூட்டில் வந்து நடிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சைன் பண்ணியிருந்தாராம். ஸோ அதனால் வந்து அந்த கான்ட்ராக்டை வந்து மாற்ற முடியாது அப்படின்றனால வந்து என்னால் வந்து நடிக்க மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தோனி வந்து என்னோட சீனை நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்றது அஃபிஷியலாக சொன்னதுனால வந்து நம்மளோட கோட் திரைப்படத்தில் நம்மளோட தலை தோனியோட சீன் வந்து கிளைமேக்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சீன் வந்து செம்ம பயங்கரமாக இருந்துச்சு. ரசிகர்கள் மத்தியில் செம்ம பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற சீன் தான் வந்து கண்டிப்பாக கிளைமேக்ஸில் வந்து தோனி வர சீன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும்.